அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட வாழ்க்கையில் எல்லா ஒரு விஷயங்கள்லையுமே இந்த ஒரு பர்சன் என்னை வந்து கண்ட்ரோல் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எந்த ஒரு முடிவுகளையுமே என்னால் சுயமாக எடுக்க முடியல. அந்த பர்சன் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியனில் தான் நான் மூவ் ஆகிறேன். அது எப்படி அந்த ஒரு ஒப்பீனியன்களை என்னை தள்ளிடுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா? மேபி அது யாராக வேணா இருக்கலாம். உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், உங்களோட பாஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான டாமினன்டிங் பீப்புள்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இல்லை அப்படின்னா, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, எப்பயுமே உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட டாமினன்டிங்கான கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயுமே அவங்களோட கை தான் ஓங்கி இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, உங்களோட கை எப்பயுமே தாழ்ந்துருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. இது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸே பிரேக் பண்ணும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக நீங்கள் ஃபைட் பண்ணாமல், ஆர்கியூ பண்ணாமல், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் இழக்காமல் ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம். இந்த வீடியோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண போது, இன்னர் ஸ்ட்ரென்த்தையும் அதிகரிக்க போகுது. ஸோ இந்த சில டிப்ஸை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பர்சனும் உங்களை டாமினேட் பண்ணவே முடியாது. இந்த டாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்லி வேர்டாக மட்டும் பார்க்க வேண்டாம். இது உங்களோட எனர்ஜியை டோட்டலாக லாஸ் பண்ண வைக்கும். அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேனிபுலேட் பண்ணுவாங்க, உங்களோட ஃபியரை யூஸ் பண்ணிப்பாங்க, நீங்கள் கைண்டாக இருக்கிறத ஒரு அட்வான்டேஜாக கூட அவங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துலையும் சஃபர் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா உங்களை டோட்டலாக ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஒரு பியூட்டியே, நீங்கள் அவங்கள மாற்றணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி அவங்கள மாற்ற போகிறதும் கிடையாது. உங்களை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு விஷயமே அமையுது. ஸோ இந்த டாமினன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோன்னா, சூப்பரான விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இன்னர் கிளாரிட்டி இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இன்னொருத்தவங்க உங்களை பார்க்கக்கூடிய பார்வையும், இன்னொருத்தவங்க உங்களை நடத்தக்கூடிய விதமும் டோட்டலாக மாறும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, செட் கிளியர் பவுண்டரிஸ். ஏன்னா இந்த பவுண்டரியை நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பவுண்டரியை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ முடியும். இந்த பவுண்டரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவுண்டரி எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எல்லா ஒரு விஷயத்தையும் அலோவ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பழகணும். அப்போ இந்த ஒரு விஷயம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பண்ணணுன்ற விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு கிளியராக நீங்கள் சொல்லணும். ஆனால் அந்த சொல்லக்கூடிய ஒரு விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கியூவும் பண்ணாமல், எந்த ஒரு ஆர்குமெண்ட்லையும் போகாமல், அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாராட்டி, நீங்கள் சொல்கிறது சூப்பராக இருக்குங்க, பட் இருந்தாலும் என்னோட லைஃப்க்கு இது செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்டாண்டில் நீங்கள் நிற்க தெரியணும். ஆர்குமெண்ட் இல்லாமல் அது பொலைட்டாக சொல்ல தெரியணும். ஸோ இந்த பொலைட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இழுத்து ரொம்ப நேரம் பேசாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் பேசி பாருங்கள். அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை அவங்க ரொம்ப வியந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ரொம்ப பேசினா இந்த டாமினன்ட் கேரக்டரில் இருக்கக்கூடியவங்க ஈஸியாக உங்களை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், காமாக ஹேண்டில் பண்ண தெரியணும், காமாக இருக்கணும். ஏன்னா இந்த காமாக இல்லை நீங்கள் அப்படின்னா அவங்க ஈஸியாக உங்களை ட்ரிகர் பண்ணிடுவாங்க. அவங்க தான் வெற்றியாளராக இருப்பாங்க. எப்பயுமே இன்னொருத்தர் ட்ரிகர் பண்ணும்போது நீங்கள் ட்ரிகர் ஆகாமல் உங்களோட நிலையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளராக இருப்பீங்க. அவங்க வெற்றியாளராக மாறவே முடியாது. அதனால் அவங்க எந்த மாதிரியான ஒரு ட்ரிகர் பாயிண்டில் உங்களை ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை யாருமே டாமினேட் பண்ண முடியாது. ஸோ பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும், ப்ளஸ் ஐ கான்டாக்ட்லையும் இருக்கணும். மூன்றாவது விஷயம், லிமிட் தேர் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையை கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் பேசுகிறத கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களை ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. ஸோ எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்காதீங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறுங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறணும் அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள பர்சன்ஸ் எல்லாருமே, உங்களை சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும், ப்ளஸ் பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழலை தேர்ந்தெடுங்க. நாலாவது விஷயம், ஸ்ட்ரென்தன் யுவர் இன்னர் கான்ஃபிடன்ஸ். இதை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் எழுத ஆரம்பிக்கணும். இந்த செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் எழுதும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். செல்ஃப் லவ் அப்படின்றதும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு டூலே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆழமான ஒரு மூச்சு எடுத்து மூச்சு வெளிவிட்டு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நீங்க பண்ணி பாருங்க. அழகா ஒரு காமான ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வந்துருவீங்க. அப்ப அந்த ஒரு காமான ஸ்டேட்ல ஈஸியா ஒரு டாமினேட்டிங் ஒரு பர்சனை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. அடுத்து டெய்லி நீங்க மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய லெவலில் பில்ட் ஆகும். உங்களோட
இன்னர் கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தும் பில்ட் ஆகும். ஸோ மெடிடேட் டெய்லி. ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களை யாருமே டாமினேட் பண்ண முடியாது. ஈஸியாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். எந்த ஒரு ட்ராப்லையும் நீங்கள் சிக்க மாட்டீங்க. எப்பயுமே உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் என்னோட வாழ்க்கையை வாழ்றான், இவன் என்னோட வாழ்க்கையை வாழ்றான், எல்லா ஒரு விஷயத்தையும் என்ன கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க, இல்லை எப்போலேருந்து கடைபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க, யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.